லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூவாக இப்போ நம்ம பார்க்கலாம் நியூக்ளிக் ஆசிட்ஸ். நியூக்ளிக் ஆசிட்னா பாருங்க, நியூக்ளிக் அமிலம் சொல்லக்கூடியது பாருங்க. As we know, DNA and RNA are the two kinds of nucleic acids. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, DNA and RNA are ரெண்டுமே என்னது நியூக்ளிக் அமிலம் என்பதை நாம் அறிவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சொல்லக்கூடியதோ, அதே மாதிரி டிஆக்சி நியூக்ளிக் ஆசிடாக இருந்தாலும் சரி, ரைபோ நியூக்ளிக் ஆசிட் ரெண்டுமே நியூக்ளிக் அமிலம் தான் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் அஸ்வினோ அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ வந்து நியூக்ளிக் அமிலம்ன்றது. திஸ் வேர் ஒரிஜினலி ஐசோலேட்டட் ஃப்ரம் செல் நியூக்ளியஸ். இது வந்து எங்கேருந்து வேறுபட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுலேருந்து ஐசோலேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவை ஆரம்பத்தில் செல்லின் நியூக்ளியஸ்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்டன. ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லுடைய நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்லேருந்து தான் இந்த டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கு. தே ஆர் பிரசன்ட் இன் செல். நவுன் செல் இஸ் cells and virus. Cells and virus are coded genetic programming with detailed and specific instruction for each organism heredity. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது செல் மற்றும் வைரஸ்களில் காணப்படுவதோடு அவற்றின் மரபு வெளிப்பாட்டிற்கான மரபு திட்டங்களை கொண்டுள்ளன. இந்த டிஎன்ஏல தான், டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏல செல் மற்றும் வைரஸ்களில் காணப்படுவதோடு அவற்றின் மரபு. அப்போ ஒரு செல்லுலையும் சரி, ஒரு வைரஸ்லையும் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ காணப்படும். அது மட்டும் கிடையாது, அவைகளின் மரபணுக்களை, அதாவது அவைகளின் மரபு பண்புகளை, அதாவது மரபு திட்டங்களை இவை பெற்றுள்ளன. எது? டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. அப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏன்றது நியூக்ளிக் ஆசிட் நமக்கு தெரியும். ஒரு பாயிண்ட், ஒரு மார்க் கொஸ்டின். அடுத்து இது வந்து ஒரிஜினல் ஐசோலேட்டட் செல் நியூக்ளியஸ். இது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு செல் நியூக்ளியஸ், ஒரு செல்லுடைய நியூக்ளியஸ் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் பிரசன்ட் இன் செல் ஆல் நோன். இது எங்கெல்லாம் காணப்படும் பார்த்தீங்கன்னா, அது செல்ஸாக இருந்தாலும் சரி, வைரஸாக இருந்தாலும் சரி, அதில் காணப்படும். வைரஸ்லையும் காணப்படும், செல்லையும் காணப்படும். எது? டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ காணப்படும். ஆனால் அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஈச் ஆர்கான்சிக் ஹெரிடிட்டி, மரபு பண்புகளை, மரபு திட்டங்களை பெற்றுள்ளன. மரபு திட்டங்களை பெற்றுள்ளன. அடுத்து பாருங்க, டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ் கால்டு நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட்ஸ். அவன் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ வந்து நியூக்ளியோடைடுகள் எனப்படும் ஓர் அலைகள் இருந்து தோன்றும் மீட் சேர்மமாகும். அதாவது மீட் சேர்மம். நியூக்ளியோடைட்ஸ், மோனோமர்ஸ்னா நியூக்ளிக் சேர்மம். ஈச் ஆஃப் விச் இஸ் கம்போஸ்டு nitrogen phase, a pentose sugar and a phosphate. pentose sugarனா இது வந்து ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் காரமும், ஒரு பெண்டோஸ் சர்க்கரை மற்றும் ஒரு பாஸ்பேட், மூன்றும் சேர்ந்த அலகை கொண்டது நியூக்ளியோடைடு. அப்போ நியூக்ளியோடைடு, வாட் இஸ் நியூக்ளியோடைடு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நியூக்ளியோடைடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் ஃபேஸ் காணப்படும், ஒரு பெண்டோஸ் சுகர் இருக்கும், அண்டு பாஸ்பேட். இது மூணு சேர்ந்தது தான் நியூக்ளியோடைட்ஸ். A purine or a pyrimidine and ribose or deoxyribose is called nucleosides. நியூக்ளியோசைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூரினாக இருக்கலாம் அல்லது ஒரு பைரிமிடின். அதோட வந்து பார்த்தீங்கன்னா ரைபோஸ் அல்லது டிஆக்சி சுகர் இஸ் கால்டு நியூக்ளியோசைட்ஸ். அதுக்கு பாருங்க. அடுத்து a nitrogenous phase is linked to pentose sugar through the N-nucleoside linkage and forms a nucleoside. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பாஸ்பேட் நீங்களாக, பாஸ்பேட் மட்டும் இல்லைன்னா, அதாவது நியூக்ளியோ டைடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன், பெண்டோஸ் சுகர், பாஸ்பேட், இது மூணு சேர்ந்து நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடு என்னன்னா, அந்த மூணுல பாஸ்பேட் இல்லைன்னா அது நியூக்ளியோசைட்ஸ். அதுக்கு பாருங்க, a nitrogenous phase linked to pentose sugar through the N-nucleoside linkage forms a nucleoside. When a phosphate group is attached to nucleoside is called nucleotide. nucleotide சொல்றாங்க. அப்போ நியூக்ளியோடைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா when phosphate group is attached
அப்போ ஒரு நியூக்ளியஸ் சைடோட ஒரு பாஸ்பேட் குரூப் இணைஞ்சா அதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. The nitrogen phase is nitrogen phase is a heterocyclic compound that can be either a purine, 2 rings, அடுத்து பார்த்தீங்கன்னா or a pyrimidine, 1 ring. அதாவது a purine 2 rings, a pyrimidine 1 rings. There are 2 types of purines, adenine and guanine, அதாவது G. The 3 type of pyrimidine cytosine, தைமின் அண்ட் யுராசில், இது வந்து பார்த்தீங்கன்னா இது காணப்படக்கூடியது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ரோஜனஸ் ஃபேஸில் கூடியது. நைட்ரஜன் காரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, தேர் ஆர் 2 டைப் ஆஃப் பியூரின் சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த பியூரினில் வந்து அடினைன் குவானைன் ரெண்டும் சேர்ந்துருக்கு. அதே நேரத்தில் பாருங்க 3 டைப் ஆஃப் பைரிமிடின்னா சைட்டோசின், தைமின், யுராசில், இது மூணுமே பைரிமிடின். இந்த 2 மட்டும் குவானைன் பாருங்க, குவானைன் அதாவது அடின் குவானைன் மற்றும் பியூரின். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. A characteristic features of the differentiates DNA from RNA is that DNA contains nitrogenous phase such as adenine, guanine, thymine, uracil. இப்போ வந்து டிஎன்ஏல என்னென்ன இருக்குன்னு பார்த்து நைட்ரஜன் காரங்கள் எதாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடினைன் இருக்கு. டிஎன்ஏல காணப்படக்கூடிய நைட்ரஜன் காரங்கள் அடினைன், குவானைன், தைமின், யுராசில். அண்டு சைட்டோசிஸ் ஆர்டர் ஆர்என்ஏ கண்டெய்ன் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடினைன் இருக்குது, குவானைன் இருக்குது, சைட்டோசின் அண்டு யுராசில் இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 மீத்தேல் யுராசில், இங்கே தைமின் பாருங்க, இந்த தைமின் பதிலாக இங்கே யுராசில் இருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்ல பாருங்க, யுராசில் இன்ஸ்டிட் ஆஃப் தைமினுக்கு பதிலாக தான் யுராசில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்க அடுத்து, த நைட்ரஜன் ஸ்பேஸ் is covalently formed the sugar ribose in RNA and deoxyribose when one oxygen removed from in RDNA. The phosphate group is a derivative of polyphosphoric acid and forms phosphodiester linkage with sugar molecules. அப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா டைஈஸ்டர், அதாவது சுகர் பாஸ்போ மாலிகுல்ஸ் இருக்கு. ஓகே, இது சர்க்கரை மூலப்பொருள் பாஸ்போ டைஈஸ்டர் பிணைப்பின் மூலம் இணைந்துள்ளது. டைஈஸ்டர் பாஸ்பேட் மூலம் இணைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து கேட்டிங்க பார்த்தீங்கன்னா டெலோமியர்ஸ். அடுத்து டெலோமியர் சொல்லக்கூடியது. டெலோமியர் சொல்லலாம் அல்லது டீலோமியர் சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரைபோ நியூக்ளிக் புரோட்டீன். இது வந்து இந்த டெலோமியர் வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின். இது வந்து டெலோமியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைபோ நியூக்ளிக் புரோட்டீன். டெலோமியர் ப்ரொடக்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த குரோமோசோம். அப்போ ஒரு குரோமோசோமோட எண்டு பார்ட்டு தான் அந்த டெலோமியர் சொல்லப்படுது. ஃபார்ம் டேமேஜ், அது வந்து ஃப்ரம் டேமேஜ், அதாவது ஃபார்ம் கிடையாது, ஃப்ரம் டேமேஜ் த டெலோமியர் இஸ் ஏ ரைபோ நியூக்ளிக், அதாவது ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன் அண்ட் ஆல்சோ கால்டு டெர்மினல் டிரான்ஸ்பிரேஸ் அப்படின்னு அழைக்கலாம். இதனுடைய நுனி, அதற்கு நுனி வந்து டிரான்ஸ்பிரேஸ் என்று என்றும் அழைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு ரிபோ நியூக்ளியர் புரதம் ஆகும், அதற்கு நுனி டிரான்ஸ்பிரேஸ் என்று அழைக்கலாம். அப்போ டீலோமியர் சொல்லக்கூடியது ஒரு குரோமோசோம் கலப்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளிக் டை நியூக்ளிக் ஆசிட் ஃபார்மேஷன் ஆஃப் டைநியூக்ளியோடைடு அண்டு பாலிநியூக்ளியோடைட்ஸ் அப்படி சொல்லுங்க. டைநியூக்ளியோடைடு அண்டு பாலிநியூக்ளியோடைட்ஸ் சொல்லக்கூடியது. இப்போ இது வந்து கேட்டிங்க பாருங்க, அதாவது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த 2 நியூக்ளியோடைட்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் டைநியூக்ளியோடைடு. 2 நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்தால் அதுக்கு பேர் டைநியூக்ளியோடைடு பேர். That are linked through the 3 days to 5 days. இதுக்கு பேர் தான் பாஸ்போடைஸ்டர்னு பேர். இதனுடைய இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3 daysல இருந்து 5 days வரைக்கும் இருக்குது. இந்த லிங்கேஜ் பை கண்டென்சேஷன் between the phosphate groups. இல்லைங்களா, இங்கே வந்து பாஸ்பேட் குரூப்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் வித் சுகர் அண்டு அதர், சுகர் ஆஃப் த அதர். திஸ் இஸ் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ் மேக் பாலிநியூக்ளியோடைடு. இது வந்து திரும்ப திரும்ப இணையும் பொழுது அங்கே பாலிநியூக்ளியோடைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அங்கே வந்து பாலிநியூக்ளியோடைட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ன கேட்டாங்கன்னா நியூக்ளியோடைடு
நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோசைடு பாருங்க. It is a combination phase of sugar. It is a combination phase of sugar. ஒரு காரம் சர்க்கரை இணைந்து காணப்படுது. ஒரு காம்பினேஷன் தான் ஃபேஸ் ஆஃப் சுகர்னா ஒரு காரம் சர்க்கரை இணைந்து காணப்படுது. இங்கே வந்து காம்பினேஷன் ஆஃப் நியூக்ளியோசைடு அண்ட் பாஸ்போரிக் ஆசிட். இங்கே வந்து நியூக்ளியோசைடு அதாவது நியூக்ளியோசைடு மற்றும் பாஸ்போரிக் ஆசிட் இணைந்து காணப்படுது. இதில் நியூக்ளியோசைடில் வந்து சுகர் மட்டும் அதாவது ஃபேஸ் அண்ட் சுகர்றாங்க. இங்கே வந்து நியூக்ளியோசைடோட ஒரு பாஸ்போரிக் ஆசிட் சேர்ந்து அது நியூக்ளியோடைடு. எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடினோசின் அடினைன் ரைபோஸ் அடினைன் ப்ளஸ் ரைபோஸ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோனோசின் அது வந்து குவானைன் ரைபோஸ். அடுத்து சைட்டோசின் ரைபோஸ். அடுத்து டிஆக்சி தைமின் டிஆக்சி ரைபோஸ். இங்கே அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. நைலிக் ஆசிட் அடினைன் ப்ளஸ் பாஸ்பரிக் ஆசிட்ஸ். இங்கே குவானலிக் ஆசிட் வந்து குவானைன் ப்ளஸ் பாஸ்பரிக் ஆசிட். இங்கே பாருங்க சிட்லிட்டிக் ஆசிட்ஸ் சைட்டோசின் ப்ளஸ் பாஸ்பரிக் ஆசிட். இங்கே யூட்ரிக் ஆசிட் யூரினைன் அதாவது யூரிடின் பாஸ்பரிக் ஆசிட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நியூக்ளியோடைடுக்கு எக்ஸாம்பிள் இது வந்து நியூக்ளியோசைடு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? அடுத்து ஹெடிங் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. இது வந்து டூயினோவில் பாருங்க. டூயினோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரெட்ரிக் மெய்சன் சொல்லக்கூடியது. அதாவது ஃப்ரெட்ரிக் மெய்சன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சீல் செல்லின் நியூக்ளியஸில் இருந்து புரதம் இல்லாமல் பொருளை பிரித்து எடுத்தார். அதற்கு நியூக்ளின் என்று பெயரிட்டார். ஃப்ரெட்ரிக் வந்து வாஸ் த ஃபர்ஸ்ட் ஐசோலேட் non-protein substance in nucleus. ஒரு செல்லுடைய பஸ் செல்ஸ்னா சீல் செல் பேர். பஸ் செல்ஸ்ன்றது சீல் வடிந்த செல். அதாவது சீல் வடிந்த செல். அந்த செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல இருந்து புரோட்டீன் அதாவது புரோட்டீன் அல்லாத பொருளை பிரித்து எடுத்தார். இவர் பேர் வந்து ஃப்ரிஸ்டிஸ் மெய்சஸ் சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீல் செல் அதாவது சீல் செல்லில் இருந்து ஒரு புரோட்டீன் அல்லாத ஒரு பொருளை பிரித்தெடுத்த அந்த பொருளுக்கு நியூக்ளின் என்ற பெயரிட்டார். நியூக்ளின் என்று பெயரிட்டார். இது ஒரு மாதிரி. நெக்ஸ்ட் ஹெடிங் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் ஹெடிங் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ சொல்லுங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சன் அண்ட் கிரிக் shared the Nobel Prize in 1962 for their discovery along with the Maurice Wilkins. அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சன் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். வாட்சன் அண்ட் கிரீக் சயின்டிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா முதலாக வாட்சன் கிரீக் இருக்காங்களே அகம்பாங்க 1962ஆம் ஆண்டு மோரிஸ் வில்கின்ஸுடன் சேர்ந்து நோபல் பிரைஸ் பெற்றார். எதுக்காக நோபல் பிரைஸ் பெற்றார்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சவர். who had produced the அதாவது crystallographic data supporting மாடல்னா இவங்க வந்து முதல் அதாவது தெளிவான டிஎன்ஏ அமைப்பை வந்து உருவாக்குனவங்க. அதாவது ஒரு தெளிவான டிஎன்ஏ அமைப்பை ஃபர்ஸ்ட் உருவாக்குனவங்க இவங்க அப்படி சொல்ல வராங்க. ஓகேங்களா? அப்போ டிஎன்ஏ அமைப்பு உருவாக்குனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்கின் அதாவது வாட்சன் அண்ட் கிரீக். அதனால தான் அவங்க நோபல் பிரைஸ் வந்து 1960 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரோசன் அதாவது அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோசலிண்ட் பிராங்க்லின் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். அதாவது ரோசலிண்ட் பிராங்க்லின் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 1920 1958. இவங்க வந்து தெளிவான படிக வரக்கலை சான்றினை டிஎன்ஏ திருச்சுலாமிற்கு முன்னே வரும். இவங்க தான் ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ எப்படி இருக்குன்றத
ஒரு அமைப்பை, அதாவது ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், டிஎன்ஏ வந்து ஒன்றோடு ஒன்று திரி இருக்கும், அதாவது ஒன்றோடு ஒன்று ரொட்டேட் ஆகிருக்குன்றது சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோசலின் ஃப்ரான்சிஸ் சயின்டிஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கவே ஜேம்ஸ் வாட்சன். அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட்சன், ஃப்ரான்சிஸ் கிரிக், அதாவது ஃப்ரான்சிஸ் கிரிக். இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட்சன், ஃப்ரான்சிஸ் கிரிக் அவங்க இல்லையா, அவங்க வந்து காவெண்டிஷ் லேபரட்டரி கேம்பிரிட்ஜில் வந்து, அதாவது ஸ்கேல் மாடல் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. இவங்க ஃப்ரான்சிஸ் கிரிக்கும் வாட்சனும் தான் டிஎன்ஏ வந்து ஹெலிக்கல்னா திருகுதலில், அதாவது திருகி டபுள் ஸ்ட்ரக்சர், அதாவது டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சராக டிஎன்ஏ இருக்குது, அதாவது ஒன்றோடு திரி இருக்கு கண்டுபிடிச்சாங்க. விச் இஸ் த மோஸ்ட் ப்ரிவலன்ட் டிஎன்ஏ. அதுக்கடுத்து இந்த பிடிஎன்ஏ, திஸ் இஸ் செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய டிஎன்ஏ வந்து பி டைப் ஆஃப் டிஎன்ஏ, அதாவது இது வந்து செகண்டரி ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. சரிங்களா, செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஹெடிங் அடுத்து பார்த்தீங்கன்னா as proposed by James Watson and Francis Crick, DNA consists of right-handed double helix with helical polynuclear chain that are coiled around the common axis from right-handed B-form DNA. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஜேம்ஸ் வாட்சனும் ஃப்ரான்சிஸ் கிரிக், இவங்க என்ன இவங்க தான் முதல் முறையாக வந்து டிஎன்ஏ வந்து ஒரு டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ராண்ட், அதாவது இரட்டை திருகுதல் உடையது, இரட்டை திருகு ஸ்ட்ரக்சர் உடையது அப்படி கண்டுபிடிச்சி இவங்க தான். அதே நேரத்தில் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதனால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலி நியூக்ளியோடைட் செயினால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னவங்க இவங்க தான். அதே இதில் அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏக்கு பேர் வந்து பி ஃபார்ம் டிஎன்ஏன்னு சொன்னாங்க. இது ஒரு மாதிரி கொஸ்டின். அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏ வந்து பி ஃபார்ம் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, த ஸ்கைல்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் விச் அகர். அங்கே வந்து ஹைட்ரஜன் பாண்டு காணப்படும் சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் மூலமாக தான் பாண்ட் இணைப்பு ஏற்பட்டிருக்கு. பெரியன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபேர்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஃபேஸஸ். அங்கே நைட்ரஜன் காரங்களில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஹைட்ரஜன் பாண்டு ஏற்பட்டிருக்கு. த சுகர் இஸ் கால்டு ரெண்டு, அதாவது 2 ஹைட்ராக்சி பெகாஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நோ ஹைட்ராக்சி அட் பொசிஷன் டு அடினைன் அண்ட் தைமின் ஃபேஸ் பேர் ஆஃப் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இப்போ அடினைனுக்கும் தைமினுக்கு இடையில வந்து ஃபேஸ் பேர் வந்து 2 தான் இருக்குன்றாங்க. அதே நேரத்தில் குவானைன் அண்ட் சைட்டோசின் ஃபேஸ் பேர் வந்து 3 அப்படின்றாங்க. அதாவது அடினைனுக்கும் தைமினுக்கு இடையில வந்து ஹைட்ரஜன் பாண்டு 2 தான் காணப்படும். அதே நேரத்தில் குவானைனுக்கும் சைட்டோசினுக்கு இடையில வந்து ஹைட்ரஜன் பாண்டு 3 காணப்படும் சொல்லியிருக்காங்க. அப்படி தான் இணைப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஆஸ் பப்ளிஷ்டு பை எர்வின் ஷேர்கர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எர்வின் ஷேர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட்டுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இன் 1949 a purine fairs with pyrimidine and vice versa. அதாவது பியூரின் வந்து பைரிமிடின் வந்து பியூரின் அந்த மாதிரி வைஸ் வெர்சா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடினைன் ஆல்வேஸ் ஃபேர் வித் தைமின், அது டி. அதே மாதிரி டபுள் பாண்ட் ஆஃப் குவானைன் ஆல்வேஸ் ஃபேர் வித் சைட்டோசின். அடினைன் வந்து எப்பொழுதும் தைமீனோட தான் இணையும். இது வந்து டபுள் பாண்டு, இது 2 கடையும் டபுள் பாண்டு இருக்கும். அதேமாதிரி குவானைன் எப்போயும் சைட்டோசின் இணையும். இங்கே வந்து ட்ரிபிள் பாண்டு. அப்போ ஹைட்ரஜன் பாண்டு அடினைனுக்கும் தைமினுக்கு இடையில வந்து ஹைட்ரஜன் பாண்டு 2 இருக்கும். அதேமாதிரி குவானைனுக்கும் சைட்டோசின் இடையில வந்து ட்ரிபிள் பாண்ட் ஹைட்ரஜன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் பாண்டு ட்ரிபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ஆஃப் டிஎன்ஏ சிறப்பு இயல்புன்னு சொல்லுது. இதில் வந்து இஃப் ஒன் ஸ்டாண்ட் பாருங்க, ஒன் ஸ்டாண்ட் ரன் இன் த 5 days to 3 days டைரக்ஷன். அதாவது ஒரு இலை வந்து 5 daysலேருந்து 3 திசையில் இருந்தால் மற்றொரு அதர் ஸ்டாண்ட் வந்து 3 daysலேருந்து 5 days. அப்போ டிஎன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வந்து 5லேருந்து 3க்கு இருந்துச்சுன்னா 5 to 3 இருந்துச்சுன்னா இன்னொன்று 3 to 5 இருக்கும். தஸ் anti-parallel, they run opposite direction. The 5 days end phosphate group and இதில் வந்து end has OH group.
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முனையில் பாஸ்பேட் தொகுதியும் அதே 3 டேஸ் முனையில் வந்து OH தொகுதி இருக்கும். 5 டேஸ் முனை 5 டேஸில் எண்டில் வந்து பாஸ்பேட் இருக்கும், 3 டேஸ் எண்டில் வந்து OH இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, OH இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா the angle at which two sugars produced from the phase pairs is about 120 degree Celsius. அதாவது 120 degree Celsius. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார இணைகளில் இருந்து சர்க்கரைகள் வந்து 120 குறுகிய கோணத்திலும் 240 டிகிரி அகல கோணத்திலும் நீட்டி கொண்டிருக்கும். அவன் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் வந்து 2 சுகர்ஸ் வந்து ப்ரொடியூட் 120 டிகிரி செல்சியஸில் நீண்டு இருக்கும். அதே நேரத்தில் அது வந்து நேரோ ஆங்கிள் வந்து 240 டிகிரிஸ் இருக்குன்றாங்க. இது வந்து வைட் ஆங்கிள், இது வந்து வைட் ஆங்கிள். ஓகேங்களா, திஸ் நேரோ ஆங்கிள் பிட்வீன் த சுகர்ஸ் நெட்ஸ் மைனர் க்ரோ. இது வந்து மைனர் க்ரோன்னு சொல்கிறாங்க. எதாவதுனா அங்கே வந்து ஒரு சிறிய பள்ளம் ஏற்படும், மைனர் க்ரோ ஏற்படும். இந்த லார்ஜ் ஆங்கிளில் வந்து மேஜர் க்ரோ இருக்கும், அங்கே பெரிய பள்ளம் ஏற்படும். அதாவது நீங்கள் பாருங்கள், டயக்ராம் பார்த்து தெரியும் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க இதுக்கு பேர் மைனர் க்ரோ, இந்த பள்ளம், இதுக்கு வந்து மேஜர் க்ரோ. ஏன் மைனர் க்ரோ ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மைனர் க்ரோ ஏற்படுறதுக்கு காரணம் வந்து 120 டிகிரியில் வந்து ஏற்பட்டால் அது மைனர் க்ரோ, 240 ஏற்பட மேஜர் க்ரோ சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈச் ஸ்பேஸ், அதாவது ஈச் ஸ்பேஸ் ஆஃப் ஈச் ஸ்பேஸ் ஆஃப் 0.34 nm apart and complete turn helix covers 3.4 nanometer 10 phase pair. அதாவது டிஎன்ஏல வந்து ஃபேஸ் பேர் இருக்கும். இப்போ வந்து ஃபேஸ் பேர்னா ஒரு டர்ன், ஒரு அமைப்பு திருகு, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 10 இணைப்பு இருக்கும், 10 இணைப்பு. அது வந்து அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 34 ஆம்ஸ்ட்ராங் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து 3.4 ஆம்ஸ்ட்ராங், 3.4 ஆம்ஸ்ட்ராங் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வந்து உள்ள 10 ஃபேஸ் பேர் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த டிஎன்ஏ ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் has a diameter of 20. அப்போ அதே மாதிரி டிஎன்ஏ வந்து ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் திருகுதல வந்து அதோடைய விட்டை வந்து 20 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும் அண்டு about 34 ஆம்ஸ்ட்ராங். அதாவது 20 ஆம்ஸ்ட்ராங் இருக்குன்னு சொல்லுவாங்க. அகலம் 20. அதன் குறைந்தபட்ச வளைவு 34 ஆம்ஸ்ட்ராங். இது வந்து எக்ஸ்ட்ரா கிறிஸ்டல். அதே மாதிரி ஸ்டடி ஆஃப் டிஎன்ஏ டேக்ஸ் ஸ்டாக் வந்து 10 ஃபேஸ் பேர் கோட் கம்ப்ளீட் அரவுண்ட் த ஹெலிக்ஸ் 360. அப்போ ஹெலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய முழு சுற்றளவு சுருள் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக சுற்றுவதற்கு 360 செல்சியஸ் ஆகுன்றது. 360 செல்சியஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 360 செல்சியஸ் ஆகும். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா thermodynamic stability of the helix and specificity space pairing including first point வந்து பார்த்தீங்கன்னா hydrogen bonds between the complementary phase double helix. அப்போ என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டை சுருள் நிறைவுபடுத்த இடையே வந்து ஹைட்ரஜன் இணைப்புகள் தேவை. ஒரு பாண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டை சுருள் ஏற்படணும்னா கண்டிப்பாக ஹைட்ரஜன் பாண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த இரட்டை சுருள் ஏற்படும் சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்ல என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா the stacking interaction between phase pair stacks about each other perpendicular and direction helix axis. அதே மாதிரி எலக்ட்ரான் ஃபுட் என்னது இன்ட்ராக்ஷன் 2 ஓகேங்களா. அதாவது பல காரங்கள் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா பல காரங்கள் ஒன்றில் மேல் ஒன்று தொடர்பு கொண்டு திருச்சுழல் அச்சுக்கு செங்குத்தாக இருக்கும், திருச்சுழல் அச்சுக்கு செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் பி புட் ஸ்டெபிலிட்டி டபுள் ஹெலிக்ஸ். டபுள் திருச்சுழல் அமைப்புக்கு இருக்குன்றாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, the phosphate ester pinnate, the phosphodiester linkage gives an inherent polarity. Inherent polarityனா டிஎன்ஏவில் பாருங்க அதில் வந்து டிஎன்ஏ வந்து திருச்சுழலுக்கு அதாவது திருச்சுழலுக்கு துருவத்தன்மை தருவதோடு அவை வலிமையாக இருக்கும். வலிமையாக இருக்கும்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி, வலிமையும் இருக்கும் நிலைப்புத்தன்மை இருக்குன்றாங்க. ஒரு பாஸ்போடைஸ் லிங்கேஜ் இருக்கிறதுனால டிஎன்ஏ அது சுருள், டிஎன்ஏ ஹெலிக்ஸ் அது சுருளில், அதாவது என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் கோலன் பாண்ட் ஏற்பட்டிருக்கு,
அந்த பாண்டு ஏற்பட்டதுனால அந்த டிஎன்ஏ ஸ்டே வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அதுதான் இந்த டயக்ராம். அதுதான் இந்த டயக்ராமில் போயிருக்கு. அங்கே ப்ளூ பாண்ட்ஸ், அங்கே 2 சுகர் பாஸ்பேட் செயின்ஸ். அடுத்து காம்ப்ளிமெண்டரி பேஸ், அதாவது அடினைன் டபுள் பாண்ட் தைமின் அண்டு குவானைன் ட்ரிபிள் பாண்ட், சைட்டோசின் ட்ரிபிள் பாண்ட் குவானைன். இந்த 2 செயின்ஸ் ரன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு டைரக்ஷன் வந்து 3 டேஸில் இருந்து 5 டேஸ், இன்னொன்று வந்து 5 டேஸ்லேருந்து 3 டேஸ், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு டேன்லேயும்